எழுதாத இலக்கியம் என்று ஒரு தலைப்பை கொடுத்தார்கள். அது நான் கூட சிரித்துக்கொண்டே அது என்ன எழுதாத இலக்கியம் என்று கேட்டேன். பிறகு அதை புரிந்து கொண்டேன். அவர்கள் என்ன எதை மனதில் கொண்டு பேச அழைத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு புரிந்தது. பொதுவாக அவர்களுடைய மனதில் இருந்தது நாட்டுப்புற இலக்கியம் அல்லது நாட்டார் இலக்கியம் அல்லது வாய்மொழி இலக்கியம். இந்த இலக்கியத்தை மனதில் கொண்டு பேச சொல்கிறார்கள் என்று நான் புரிந்து கொண்டேன். இலக்கியம் என்ற சொல் சங்க இலக்கியங்களில் காணப்படவில்லை. தொல்காப்பியத்திலும் இலக்கியம் என்ற சொல் பயன்படுத்தப்படவில்லை. ஆக இலக்கியம் என்ற சொல் எப்போது வந்தது, அந்த சொல் பயன்படுத்தப்பட்டது எந்த சூழலில், யாரால் பயன்படுத்தப்பட்டது என்பதை பற்றி பார்த்தோமானால் அது 12-13ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தை சார்ந்த தொல்காப்பிய உரையாசிரியர்களில் மிக முக்கியமான உரையாசிரியராகிய பேராசிரியர் தான் இலக்கியம் என்ற ஒரு சொல்லை அவருடைய உரையின் ஊடாக பயன்படுத்தியிருக்கிறார். அதில் செய்யுளியல் உரையில் அந்த 175வது நூற்பாவுக்கு உரை எழுதும்போதும், மரபியல் உரையில் 655வது அந்த நூற்பாவுக்கு உரை எழுதும்போதும் இலக்கியம் என்ற ஒரு சொல்லை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். அப்போ இந்த சொல்லை உரையாசிரியராகிய பேராசிரியர் எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தினார் என்றால், அது இலக்கியம் என்பதை நிகழ்த்துதல் நீக்கம் செய்யப்பட்ட ஒரு பணுவல் என்ற அர்த்தத்தில் தான் பேராசிரியர் அதை பயன்படுத்தியிருக்கிறார். நிகழ்த்துதல் நீக்கம் செய்யப்பட்ட ஒரு பணுவல் அது இலக்கியம் என்ற ஒன்றாக பயன்படுத்தியிருக்கிறார். ஆக அப்போது இருந்தே பேராசிரியர் தான் ஒரு வகையில் இலக்கியம் என்ற ஒன்று தனிநபர் சார்ந்த ஒன்று என்பதை அவர் முதல்ல தொடங்கியிருக்கிறார். தனிநபருடைய படைப்பு. அதே நேரத்தில் இலக்கியம் என்ற ஒன்று ஒரு தனிநபருடைய வாசிப்புக்கு உட்பட்ட படைப்பு. ஆக ஒருவர் படைத்து அந்த இலக்கியத்தை படைத்து வெளியிட்ட பிறகு பிற வாசகர்கள் அதை படித்து இந்த உரையாசிரியர்களைப் போல உரை எழுதுவது என்ற ஒரு நிலை உருவாகிறது. அப்போது இந்த இலக்கியம் என்ற எழுத்தில் பதிவு செய்யப்பட்ட இலக்கியம் என்ற ஒன்றை உரையாசிரியராகிய பேராசிரியர் கவனத்தில் வைத்துக்கொண்டு, அப்போ எழுத்தில் பதிவு செய்யப்பட்ட இலக்கியம் என்பது ஒரு வகையில் எழுத்தில் பதிவு செய்யப்பட்டதைத்தான் இலக்கியம் என்ற ஒரு நிலையில் உரையாசிரியராக பேராசிரியர் குறிப்பிடுகிறார். அப்படியானால் அதற்கு முன்பு எப்படி இருந்தது என்பதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. இலக்கியம் தொல்காப்பியர் இலக்கியம் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை என்று நான் சொன்னேன். தொல்காப்பியர் செய்யுள் என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார். செய்யுள் என்ற சொல்லை பின்னால் வந்தவர்கள் இலக்கியம் என்ற அந்த சொல்லுக்கு நிகராக அந்த சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆக தொல்காப்பியர் செய்யுள் என்ற ஒன்றை எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தியிருக்கிறார் என்று நம்ம பார்த்தோமானால், அவர் செய்யுள் என்பதை மொழி பணுவலாக மட்டும் பயன்படுத்தவில்லை, ஒரு லிங்குஸ்டிக் ஸ்ட்ரக்சராக மட்டும் செய்யுள் என்பதை பயன்படுத்தவில்லை. தொல்காப்பியரை பொறுத்தவரையில் செய்யுள் என்பதை ஒரு நிகழ்த்துதலாக பயன்படுத்தியிருக்கிறார் என்பதை தொல்காப்பியத்தை வாசிக்கும்போது நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதை ஒரு நிகழ்த்துதலாக, ஒரு பெர்ஃபார்மன்ஸாக அதை பயன்படுத்தியிருக்கிறார். அப்போது தொடக்கத்தில் இன்று இலக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று, அதாவது நிகழ்த்துதல் நீக்கம் செய்யப்பட்ட இன்றைய நிலையில் வைத்து கொண்டு பார்த்தால், இது நாவலாக இருந்தாலும், சிறுகதையாக இருந்தாலும், கவிதையாக இருந்தாலும், இது எல்லாமே ஒரு வகையில் நிகழ்த்துதல் நீக்கம் செய்யப்பட்ட ஒரு பணுவலாக இன்று அது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் தொடக்கத்தில் இந்த செய்யுள் என்பது
ஒரு நிகழ்த்துதலாக பெர்ஃபார்மன்ஸாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது, அது நிகழ்த்தப்பட்டு இருக்கிறது என்ற ஒன்றை தொல்காப்பியரின் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது அவர் 2 வகையான செய்யுளை தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். ஒன்று இலக்கண வரையறைக்கு உட்பட்ட ஒரு செய்யுள் வகை. அதில் ஆசிரியப்பா, வெண்பா, வஞ்சிப்பா, கலிப்பா என்று ஒரு 4 வகையான பாக்களை குறிப்பிடுகிறார். இந்த பாக்கள் எல்லாமே ஒரு வகையில் இலக்கண வரைமுறைக்கு உட்பட்ட பாக்கள். இவை எல்லாமே நிகழ்த்துதல் வடிவங்களாக வழங்கி வந்தவை என்பதை பார்க்க முடிகிறது. அடுத்த அதை அவர் தொல்காப்பியரே சொல்கிறார், நான் சொல்லவில்லை. இது ஒரு நிகழ்த்துதலாக இருந்தன என்பதை தொல்காப்பியரே சொல்கிறார். அவர் சில இசைப்பாடல்களாக இருந்தன என்பதற்கு நிறைய தன்னுடைய நூற்பாக்கள் மூலமாக விளக்கம் தருகிறார். அதற்கு அடுத்து இன்னொரு பாட்டு, உரை, நூல், பிசி, அங்கதம், முதுசொல் அல்லது முதுமொழி, குறிப்பு, மந்திரம் இப்படியான சில செயல்களையும் குறிப்பிடுகிறார். ஆக தொல்காப்பியர் 2 வகையான செயல்களை குறிப்பிடுகிறார். அப்போது ஒரு வகையான செய்யுள் இலக்கண வரைமுறைக்கு உட்பட்ட செய்யுள், இன்னொரு வகையான செய்யுள் அப்படிங்கிற ஒன்று இந்த மாதிரியான வாய்மொழி வழியாக இருக்கக்கூடிய ஒரு செய்யுள். இதை தொல்காப்பியர் உரைநடை வகை என்ற ஒரு சொல்லால் குறிப்பிடுகிறார். உரைநடை வகை என்ற சொல்லால் குறிப்பிடுகிறார். அப்போ உரைநடை வகை என்று சொன்னாலே இவையெல்லாம் நிகழ்த்துதல்களாக இருந்தவை இந்த செய்யுள்கள். அப்போ தொல்காப்பியரை பொறுத்தவரையில் 2 வகையான செயல்களை குறிப்பிடுகிறார். இந்த 2 வகையான செயல்களும் ஒரு வகையில் அது நிகழ்த்துதல்களாக இருந்தவை, பெர்ஃபார்மன்ஸாக இருந்தவை, பாடப்பட்டவை. ஆக நிகழ்த்துதல் என்று சொன்னால் அது குறைந்தபட்சம் 2 பேராவது வேண்டும். ஒருவர் ஒரு 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 பாடலை பாடினால் இன்னொருவர் அதை கேட்க வேண்டும். அப்போது இந்த பாடுதல், கேட்டல் என்பது அது நிகழ்த்தல் என்று சொன்னால் நிகழ்த்தலில் ஒரு வெறும் மொழி மட்டும் அங்கே பயன்படுவது இல்லை. அங்கே வேறு வகையான நிறைய மொழிகள் பயன்படுகின்றன. உடல் மொழி அங்கே மிக முக்கியமாக இருக்கிறது. நிகழ்த்தும் போது உடல் மொழி மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அப்போது ஒருவர் பாடும்போது வெறுமனே ஒரு இயந்திரம் போல இருந்து கொண்டு பாட முடியாது. ஆக பாடும்போது அவருடைய முகபாவனையை காட்டத்தான் வேண்டும். அவருடைய கைகால்கள் அசைவு என்றது அந்த பாடலுக்கு தகுந்தபடி அந்த கைகால்கள் அசைவு என்ற ஒன்று இருக்கத்தான் செய்ய வேண்டும். பாடும்போது அவர் சும்மா நின்று கொண்டு பாட முடியாது. அதற்கான ஒரு வகையான நடன அசைவுகள் இருக்கத்தான் செய்யும். இது பாடலாக இருந்தாலும் சரி, கதையாக இருந்தாலும் சரி, இப்படி எந்த ஒரு நிகழ்த்தலாக இருந்தாலும் அந்த நிகழ்த்தலுக்கு 2 பேர் முக்கியமாக, குறைந்தது 2 பேர் முக்கியம். ஒன்று பாடுபவர் அல்லது சொல்லுபவர், கதை சொல்லுபவர் அல்லது பாடலை பாடுபவர். ஒருவர் அதை கேட்பவர், ஒருவரோ அல்லது பலரோ அதை கேட்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அப்போது இந்த நிகழ்த்துதல் என்ற ஒன்று ஒரு வகையான ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு வடிவம். ஜனநாயகபூர்வமான ஒரு வடிவம் என்று நான் சொல்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இப்போது ஒரு கதையை சொல்கிறேன் என்று சொன்னால், இங்கே வாய்மொழி கதை ஒன்றை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த வாய்மொழி கதையை நான் சொல்லும்போது நான் மட்டுமே சொல்லிக்கொண்டே போவது இல்லை. இடையிடையே கேட்கக்கூடியவர்களுடைய குறுக்கீடு வரும். ஏன்னா ஒரு காக்கா கதையை சொல்லும்போது அவர் கேட்டுக்கிட்டு இருக்க பையன் சொல்லுவான், காக்கா எப்படி தாத்தா பேசும் அப்படின்லாம் அவர் கேட்பார். உடனே அதெல்லாம் பேசுண்டா, கதையான் காரணத்தில் ஊரணியா அப்படின்னு சொல்லி அந்த கதைக்கு அதெல்லாம் நம்ம இதெல்லாம் பார்க்கக்கூடாது, இது ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அந்த கதையை தொடங்குவார். ஆக இந்த பணுவல் என்ற ஒன்று, நிகழ்த்துதல் பணுவல் அப்படிங்கிற ஒன்று ஒரு வகையில் அது ஒரு ஃப்ளூயிட் ஸ்ட்ரக்சர் என்று சொன்னால் ஒரு திரவ வடிவம் என்று சொன்னால், கதை சொல்லும்போது தான், நான் கதையை சொல்லும்போது அல்லது ஒரு பாடலை பாடும்போது தான் அந்த வடிவம் அது உருவாகிறது.
அப்போ ஒரு அந்த கதை வடிவம் உருவாவது என்பது நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போது, மற்றவர்கள் கேட்கும்போது, மற்றவர்கள் அந்த கதையின் ஊட இடையீடு செய்யும்போது இப்படியான ஒரு வடிவம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு ஃப்ளூயிட் ஸ்ட்ரக்சர். அது நிரந்தரமாக மனசில் அப்படியே வந்து அங்கே இருக்காது. ஒரு 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 வழியான ஒரு ஃபார்ம் இருக்கும். ஆனால் அதை சொல்லும்போது சொல்ல 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 அந்த கதை சொல்லக்கூடியவருடைய அவருடைய அந்த அனுபவம், அவருடைய வாழ்க்கை அனுபவம், அவருடைய அழகியல் உணர்வு, இது எல்லாம் சேர்ந்து அந்த தருணத்தில் அந்த கதை சொல்லும்போது கேட்கக்கூடியவர்கள் எப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், என்ன மாதிரியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ரொம்ப ஒரு விருப்பத்தோட ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களா என்ற அதை பார்த்து கொண்டு அதற்கு ஏற்ப அந்த கதை வந்து வடிவம் பெறும். இது வந்து ஒரு வகையில் வாய்மொழி இலக்கிய இதில் இதே மாதிரியாக இந்த கதை வடிவம் பெறுவது என்பது இப்படித்தான் அது வடிவம் பெறுகிறது. அப்போது இது எல்லாமே ஒரு நிகழ்த்துதலாக இருக்கும்போது அந்த பணுவல், ஒரு நிகழ்த்துதல் பணுவல் அல்லது ஒரு கதை பணுவல் அல்லது ஒரு பாடல், இந்த பாடல் பணுவல் அப்படிங்கிற ஒன்று வந்து ஒருவர் உருவாக்குவது இல்லை, பலர் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒன்று. அப்போது இந்த பாடல் வடிவம், கதை வடிவம் பலர் சேர்ந்து உருவாக்கும் போது அப்போது தான் அந்த கதை வடிவம் அப்படிங்கிற ஒன்று ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு வடிவமாக்கல் மூலமாக அது உருவாகிறது என்று சொல்லலாம். ஆனால் இங்கே ஒரு சிறுகதை என்று வைத்துக்கொண்டால், ஒரு நாவல் என்று வைத்துக்கொண்டால், அந்த சிறுகதையை உருவாக்குபவர் அந்த ஒரு தனிநபர் அதை உருவாக்குகிறார், ஒரு படைப்பாளி அதை உருவாக்குகிறார். ஆக படைப்பாளி உருவாக்கும் போது அவருடைய அனுபவம், அவருடைய சொந்த அனுபவம், அவருடைய அந்த அனுபவத்திலிருந்து அந்த சிறுகதையை அவர் வந்து உருவாக்குகிறார். அதை உருவாக்கி அதை அச்சிட்டு அது வெளியிட்ட பிறகு அந்த பணுவல் அது வாசகர்களுக்கு உரிய பணுவலாக அது மாறுகிறது. வாசகர்கள் அந்த சிறுகதையை வாசிக்கிறார்கள். அவர்களுடைய கோணத்தில், அவர்களுடைய அனுபவத்தில், அவருடைய அழகியல் உணர்வில், அவருடைய இலக்கிய வாசிப்பு அனுபவத்தில் அந்த அடிப்படையில் அதை வாசித்து அதை தனித்தனி வேறு பணுவல்களாக அதை மாற்றுகிறார். அப்போது ஒவ்வொரு வாசிப்பும் ஒரு வகையான பணுவல். இப்போது போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் வந்த பிறகு, பின் அமைப்பியல் வந்த பிறகு இப்படியான அந்த வாசிப்பு சார்ந்த விஷயங்கள் பல நிலைகளில் விவாதிக்கப்படுகின்றன. அப்போது ஒரு பணுவலை வந்து வாசிக்கும்போது அந்த பணுவலிருந்து வேறு பணுவல்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு வாசகருடைய வாசிப்புக்கும் தகுந்தபடி பல்வேறு பணுவல்கள் உருவாகின்றன என்று இந்த பின் அமைப்பியல் ஆய்வாளர்கள் இப்போது இந்த காலத்தில் அதை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் கதை என்ற ஒன்றில் இங்கே வந்து ஒரு கதை சொல்லும்போது அந்த கதையை கேட்பவர், நாட்டுப்புற கதையை சொல்கிறேன், வாய்மொழி கதையை சொல்கிறேன், அந்த வாய்மொழி கதையை வந்து சொல்லும்போது ஒருவர் கேட்கும்போது கேட்டுவிட்டு அதற்கு பிறகு அவர் இன்னொரு இடத்துல போய் அதே கதையை அவருடைய அழகியல் அந்த உணர்வுக்கு தகுந்தபடி, அவருடைய வாழ்க்கை அனுபவத்திற்கு தகுந்தபடி அந்த கதையை இன்னொரு கதையாக மாற்றுகிறார். அப்போது இங்கே இந்த வாசிப்பு கோட்பாடு என்று இன்று சொல்லக்கூடிய இந்த வாசிப்பு கோட்பாடு என்பது எதிலிருந்து உருவாகிறது என்று சொன்னால், இங்கே வாய்மொழி கதைகளை வந்து கேட்டல், வாய்மொழி கதைகளை கேட்டு அதற்கு பிறகு மீண்டும் அந்த வாய்மொழி கதைகளை வேறு ஒரு நிலையில், வேறு அழகியல் உணர்வோடு, வேறு அனுபவத்தோடு மற்றவர்களுக்கு அதை வந்து பகிர்தல், அதை சொல்லுதல். அப்போ இப்படியாக வாய்மொழி கதைகள் வந்து வேறு வடிவங்களில் வெவ்வேறு அழகியல் உணர்வோடு அது வந்து உருவாக்கப்படுவதை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. அப்போ இங்கே இந்த இலக்கியம் அப்படிங்கிற அந்த ஒன்று ஒரு வகையில் எதை குறிக்கிறது என்று சொன்னால், நிகழ்த்துதல் நீக்கம் செய்யப்பட்ட ஒரு வடிவத்தை, ஒரு பணுவலை குறிக்கிறது. ஆனால் தொடக்கத்தில் இலக்கியம் என்ற சொல் இல்லை, எல்லாமே நிகழ்த்துதல் வடிவங்களாக இருந்தன என்பதைத்தான் நம்ம வந்து பார்க்க முடிகிறது. இது பற்றி நம்ம நிறையா பேசலாம், அது நூலாகவும் வெளிவந்திருக்கிறது. நான் இங்கே வந்து ஒரு இந்த வாய்மொழி பணுவல் அப்படிங்கிற ஒன்று எப்படி உருவாகிறது, அந்த பணுவலை எப்படி நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலையில், ஏன்னா இங்கே கொஞ்சம் சுருக்கமாக பேச வேண்டியது இருக்கிறதுனால நான் அதை மட்டும் பேசி முடித்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு
ரிடில்ஸ் என்ற அந்த ஒரு விடுகதை அப்படிங்கிற அந்த வடிவத்தை வைத்துக்கொண்டு நான் விளக்கலாம். இதுக்கு இடையில் வந்து நம்ம இலக்கியங்களை வகைப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு நிலையிலையும் சில கருத்துக்களை பார்க்க வேண்டியது இருக்கிறது. இலக்கியங்களை நாம் பல நிலைகளில் வகைப்படுத்துகிறோம். இன்றைக்கி செவி இலக்கியம் என்று சொல்கிறோம், வெகுஜன இலக்கியம் என்று சொல்கிறோம், நாட்டுப்புற இலக்கியம் என்று சொல்கிறோம். இப்படியாக பல்வேறு நிலைகளில் இலக்கியங்களை வகைப்படுத்துகிறோம். அதே மாதிரி இந்த வாய்மொழி இலக்கியங்களையும் வகைப்படுத்தலாம். ஆனால் அதை வகைப்படுத்துறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை மட்டும் நான் வந்து சொல்லிக்கொண்டு, இந்த பணுவல் அப்படிங்கிற வாய்மொழி பணுவல் என்ற ஒன்று எப்படி உருவாகிறது, எதை வாய்மொழி பணுவலாக நாம் பார்க்க வேண்டும். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு விடுகதை சொல்கிறேன். இதில் தங்கச்சிக்காரி விளக்கு காட்டுறா, அண்ணங்காரன் கொட்டடிக்கிறான், அம்மாக்காரி சந்தோஷமாக தண்ணி தெளிக்கிறா அப்படிங்கிற ஒரு விடுகதை. அப்போது இது இந்த இந்த விடுகதையை இந்த விடுகதை பணுவல் அப்படிங்கிற ஒன்றை எப்படி நம்ம வந்து அதை பணுவலாக்கம் செய்யும்போது எதை பணுவலாக கருதுவது. இந்த மொழி பணுவலை, அதாவது தங்கச்சிக்காரி வந்து விளக்கு காட்டுறா, அண்ணங்காரன் கொட்டடிக்கிறான், அம்மாக்காரி சந்தோஷமாக தண்ணி தெளிக்கிறா அப்படிங்கிற இந்த விடுகதை இருக்கிறது. இந்த விடுகதையை இந்த விடுகதை தான் அந்த பணுவலா, இந்த மொழி பணுவல் தான் அதனுடைய பணுவலா என்று கேட்டால், நம்ம வந்து இந்த நாட்டுப்புறவியல் ஆய்வாளர்கள் இது வந்து வெறும் மொழிப்பணுவல் ஒன்று தான். இதனுடைய பணுவல் என்ற ஒன்று அது வந்து ஒரு நிகழ்த்துதல் பணுவல் என்ற நிலையில் தான் அது உருவாகிறது அப்படிங்கிற ஒன்றை நம்ம வந்து விளக்க வேண்டியது இருக்கிறது. நான் இதை தொடர்ந்த சில இதாக சொல்கிறேன். மானத்திலேருந்து வெள்ளிக்கம்பிங்க தொங்குது, இது ஒரு விடுகதை. ஒத்தக்காலு குள்ளனுக்கு 8 கையால், ஒத்தக்காலு குள்ளனுக்கு 8 கை, அது யார் அந்த குள்ளன்? அதே போல் சில விடுகதைகள் தொடர்ந்து வருவதை பார்க்க முடியுது. சரி, இப்போது இந்த விடுகதை பணுவலாக்கம் அப்படிங்கிற ஒன்றை நாம் எப்படி பார்ப்பது? இது கலாய்வுக்கு போய் பார்த்தா தான் அந்த பணுவலாக்கம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். நாட்டுப்புறவியலில் கலாய்வு இல்லாமல் இந்த பணுவல் என்ற ஒன்றை புரிந்து கொள்ள முடியாது. நான் அதுக்கு ஒரு சில கலாய்வு அனுபவங்களை நான் சொல்கிறேன். நான் ஒரு இடத்துக்கு கலாய்வுக்கு செல்லும்போது அங்கே அந்த நேரத்தில் மழை அதிகமாக பெய்து கொண்டு இருந்தது. அப்போது ஒரு சின்ன பையன் கொடை பிடிச்சிக்கிட்டு அங்கே ஒரு சின்ன அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளையார் கோவில் இருக்கிறது. அந்த பிள்ளையார் கோவிலில் ஒரு பெரிய திண்டு போட்டு அதில் தாயமெல்லாம் வரைஞ்சி அந்த தாயம் விளையாண்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த தாயம் விளையாண்டு கொண்டு இருப்பதில் ஒரு பையனை தேடி தான் அந்த சின்ன பையன் வந்து கொண்டு இருக்கிறான். அவன் வந்து அந்த சின்ன பையனுடைய அண்ணன். அப்போது அவன் தாயம் விளையாண்டு கொண்டு இருக்கிறான். அந்த சின்ன பையன் வர்றான். வந்து அவன் பக்கத்தில் கொஞ்சம் பெரிய ஆட்கள் உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கிறார்கள். அப்போது இவன் கொடை பிடிச்சிட்டு வர்றான். கொடை பிடிச்சிட்டு வந்தோடனே அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள் அவர்கள் வந்து மாமன் முறை. உடனே அதை இவன் பார்த்துட்டு, வாடா மாப்பிள்ள, என்ன அண்ணனை தேடி வந்தீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இவன் பேசாமல் இருக்கிறான். என்ன மாப்பிள்ள பேசாமல் இருக்கீங்க, என்ன படிக்கிறீங்க, என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் வந்து 8ஆப்பு அப்படின்னு சொல்கிறான். ஓ, 8ஆப்பு படிக்கிறீங்களா மாப்பிள்ள, சரி, என்ன உங்களுக்கு எப்படி, என்ன இது கணக்கு நல்லா வருமா, எது வரும், இல்லை விஞ்ஞானம் நல்லா வருமா அப்படின்லாம் கேட்குறாரு. எனக்கு விஞ்ஞானம் தான் நல்லா வரும் அப்படின்னா. ஓ அப்படியா, சரி சரி மாப்பிள்ள உட்காருங்க, ஏன் நின்றுட்டே இருக்கீங்க, உட்காருங்க அப்படின்னு அவன் கொடைய அந்த பக்கம் அப்படியே விரித்து வச்சுட்டு வந்து பக்கத்தில் வந்து உட்காடுறான். மாப்பிள்ள, இப்போ வந்து நீங்கள் 8ஆப்பு படிக்கிறீங்க, நல்லா விஞ்ஞானம்லாம் நல்லா வரும்னு சொல்கிறீங்க. இப்போ நான் வந்து உங்களை சும்மா வந்து சோதிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் பேசாமல் இருக்கிறான். மாப்பிள்ள, இங்கே பாருங்கள், நான் ஒரு விடுகதை போடுறேன், அந்த விடுகதையை நீங்கள் அழிச்சிடுங்க, நீங்கள் என் மகளை கட்டிக்கங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவன் சின்ன பையன்.
ஆனால் விடுகதை போடுறவர் அவர் வயசானவர், ஆனால் அவருக்கு ஒரு மக இருக்குது. அது பெரிய பிள்ளை. ஆனாலும் இந்த மாதிரி அவர் வந்து ஆரம்பிக்கிறார், இந்த விடுகதையை நீங்கள் அழிச்சிருங்க, என் மகளை நீங்கள் கட்டிக்கங்க அவனிங்கிறார். உடனே பக்கத்தில் மகளை கட்டிக்கங்க, ஆனால் விடுகதை நீங்கள் அழிக்கலைன்னு வச்சுக்கோங்க, உங்கள் அக்காவை எனக்கு கட்டி தந்துடணும் அப்படின்னு சொல்கிறார். இது உடனே பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு, என்னையா அது சின்ன பையன்கிட்ட போயிட்டு எதையோ சொல்லிகிட்டு இருக்க, உனக்கு இந்த வயசுலேயே வந்து சின்ன வந்து குமர பிள்ளைகளை கட்டுறதுக்கு ரொம்ப ஆசை தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் நக்கல் கிண்டல் பண்ணுறார். உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளை அடைச்சிட்டோம், நான் வந்து என் மகளை நான் அவருக்கு கட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த விடுகதையை வந்து போடுறார். அதுதான் இந்த தங்கச்சிக்காரி விளக்கு காட்டுறா, அண்ணங்காரன் கொட்டடிக்கிறான், அம்மாக்காரி சந்தோஷமாக தண்ணி தெளிக்கிறா அப்படிங்கிற அந்த விடுகதை. இந்த விடுகதை எந்த சூழலில் போடப்படுது அப்படிங்கிறது வந்து அந்த விடுகதை அந்த 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 நிகழ்வு அப்படியே போய்கொண்டு இருக்கும்போது தான் அது நமக்கு தெரியுது. ஏன்னா அது ஒரு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இவன் வந்து கொடை பிடிச்சிட்டு வர்றான், கொடை பிடிச்சிட்டு வந்து அந்த கொடையை அப்படியே வந்து விரிச்ச மாதிரி அங்கே வைக்கிறான், வச்சுட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு உரையாடல் அங்கே வந்து நிகழ்கிறது. ஆக இது வந்து ஒரு இந்த உரையாடல் அப்படிங்கிற ஒன்று வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த இந்த அதாவது ஒரு விடுகதை சார்ந்த ஒரு பணுவல் அங்கே உருவாகி கொண்டே இருக்கிறது. கதை சொல்கிறவங்க, கதை எழுதுகிற இப்போது நம்ம முன்னால் தமிழ்ச்செல்வன் சிறுகதை ஆசிரியர்லாம் இருக்கிறார். கதை எழுதும்போது அவர் தனியாக அமர்ந்து அவருடைய கற்பனையில், அவருடைய சமூக புரிதலில், அவருடைய பண்பாட்டு புரிதலில், அவருடைய வாழ்க்கை புரிதலை இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவர் வந்து சில தேர்வுகளை செய்து, ஏன்னா அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாவற்றையும் அவர் கதையாக எழுத முடியாது. அவர் அந்த அனுபவங்களில் சில அனுபவங்களை தேர்வு செய்து அந்த கதையை தன்னந்தனியாக அவர் எழுதுகிறார். ஆனால் இங்கே வந்து இந்த விடுகதை பணுவல் அப்படிங்கிற ஒன்று வந்து அது தனியாக உருவாகவில்லை, தனி மனிதராக தனி ஒரு மனிதனால் உருவாகவில்லை. அது வந்து ஒரு கூட்டு அந்த நிலையில், கூட்டு உறவில் அல்லது ஒரு கூட்டு உரையாடலில் அது வந்து உருவாகிறது என்பதை பார்க்க முடிகிறது. அப்போது இந்த பையன் வந்து இந்த இதுக்கு என்ன சொல்லுமாப்பில், இந்த விடுகதைக்கு விட சொல்லு அப்படின்னு விடுகதைன்னா அவங்க அழிப்பாங்கதை, விடுகதை நம்ம சொல்கிறோம், அவங்க அழிப்பாங்கதைன்னு சொல்கிறாங்க. இந்த அழிப்பாங்கதைக்கு சொல்லு, அழிப்பாங்கதையை அழிச்சிடு அப்படிம்பாங்க. அழிப்பாங்கதையை அதுக்கு விட சொல்கிறது பதில் அது நம்ம சொல்கிறோம், அழிப்பாங்கதையை அழிச்சிடு என்னது அப்படின்னு சொல்லி. அப்போது வந்து இந்த பையன் பார்த்துட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு, அது எனக்கு தெரியும், மழை பெய்கிறது தானே சொல்கிறீங்க, அது வந்து மின்னல் மின்றது, இடி இடிக்கிறது, வந்து மழை பெய்கிறது, இதைத்தானே நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு. உடனே பக்கத்தில் இருந்தவர், நீ மாட்டிக்கிட்டாரா, உன் மகளை கட்டி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவர் கிண்டல் பண்ணுறார். உடனே வந்து அடாடா அப்படியா சரி அப்படின்ட்டு பக்கத்தில் இன்னொரு மாமங்காரர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து சரி மாப்பிள்ள, அவர் பொண்ணை நீர் கட்டிக்கிறோம், அதில் எனக்கு ஒன்றும் இல்லை, இப்போ நானும் ஒரு பொண்ணு வச்சுருக்கேன், இந்த ஒரு விடுகதையை நீர் சொல்லும், விடுகதையை இந்த அழிப்பாங்கதையை நீங்கள் அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அழிப்பாங்கதையை சொல்கிறார். அதுதான் மானத்திலிருந்து வெள்ளிக்கம்பிங்க தொங்குது அப்படின்னு சொல்கிறார். இது ரொம்ப எளிமையான விடுகதை அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் நினைக்கிறான். ஏன்னா போங்க மாமா, இது தெரியாதாக்கும், வானத்துலேருந்து வெள்ளிக்கம்பி தொங்குதுங்கிறது நீர் மழையை பழையோடைய மழையை தான் சொல்கிறீரு அப்படின்னு சொல்லி உடனே மழை அப்படின்னு சொன்னோடனே, அடாடா என்ன வந்து மருமையார் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாரு, இதெல்லாம் உடனே சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து இந்த இதில் இன்னொரு அந்த முதல்ல விடுகதை போட்ட அந்த மாமனார் வந்து அவர் மறுபடியும் சரிமாப்பிள்ள, இது வந்து அந்த ஒப்பந்தத்தெல்லாம் இது பண்ணிக்கிடுவோம், இவன் இந்த தாயை விளையாண்டுக்கிட்டு இருக்கிற பையன் அவங்க அண்ணன் ஊடால கொடுக்குறான், மாமா சின்ன பையன் கூட ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, இந்த பேசாமல் இருங்க, அவன் வந்து என்னை கூப்பிட்றதுக்காக வந்திருக்கான், நான் வந்து முடிச்சுட்டேன், நான் போயிடுவேன், நீங்கள் ஏன் அவனை போட்டு வந்து இந்த மாதிரி கேலியும் கிண்டலும் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறான். இரு மாப்பிள்ள, என்ன நம்ம மாப்பிள்ள தானே, வந்து இதில் என்ன இருக்குது, அவர் எப்படித்தான் வந்து அவர் படிக்கிறாருன்னு பார்ப்போம், படிச்சிருக்கிறாருன்னு பார்ப்போம் என்று சொல்லி அதை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அவர் இன்னொரு விடுகதை சொல்கிறார். அதுதான் இந்த ஒத்தக்காலு குள்ளனுக்கு 8 கை.
அப்படிங்கிற ஒரு விடுகதை. இது சொல்லுவாப்புல அப்படின்னு சொல்லி அவர் மறுபடியும் முதல்ல சொன்ன மாமா முறைக்காரரு அதை ஒத்தக்கால் குள்ளனுக்கு 8 கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விடுகதையை போடுறார். உடனே இந்த பையன் வந்து மறுபடியும் போங்கம்மா, நீங்கள் எல்லாம் இந்த மழை பெய்ததுனால அதை வச்சுக்கிட்டே நீங்கள் விடுகதை போடுறீங்க, எனக்கு தெரியாதாக்கம், கொடை தான் அது அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஒத்தக்கால் குள்ளனுக்கு 8 கை அப்படிங்கிறது கொடையை தான் குறிக்குது. உடனே அந்த பக்கத்தில் இன்னொருத்தர், அந்த விடுகதை போடாத ஒருத்தர், எப்பா இப்போ வந்து எல்லாத்துக்கும் மாப்பிள்ளை வந்து உன் மாப்பிள்ளை விட சொல்லிட்டாரு, நீ உன் மகளை கட்டாயம் கட்டி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கேலி பண்ணிட்டு இருக்கிறார். அப்போது இன்னொருத்தர் கடைசியில், இதை மட்டும் சொல்லிடு மாப்பிள்ளை, நீ வந்து நான் சொன்னதை அப்படியே நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, கொட்டை இல்லாத மாம்பழத்தை பட்டு துணி கவி இருக்குது அப்படின்னு ஒரு விடுகதை சொல்கிறார். கொட்டை இல்லாத மாம்பழத்தை பட்டு துணி கவி இருக்குது அப்படின்னு. இந்த விடுகதையை கேட்டவுடனே இந்த தாயை விளாண்டுக்கிட்டு இருந்த பையன், அவங்க அண்ணன் பையன், மாமா இந்த மாதிரிலாம் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காதீங்க மாமா, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, சின்ன பையனை வந்து இப்படியெல்லாம் கேள்விக்கிட்டெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து திட்டிட்டு தாயத்தை எல்லாம் முடிச்சுட்டு உடனே அவனை, அந்த பையனையும் கூப்பிட்டு, வாடா போவோம், இங்கேருந்து அவனை கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவனை கொடையை வச்சு கூப்பிட்டுட்டு போகும்போதே உடனே அந்த விடுகதை போட்டு, மாப்பிள்ள சரி உன் தம்பி தான் அவனுக்கு தெரியல, நீ சொல்லு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, உன் மகள்கிட்ட கேள்வியா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அப்போது இதோட அந்த விடுகதை நிகழ்த்துதல் அப்படிங்கிற ஒன்று வந்து முடிவடைகிறது. அப்போது இங்கே இந்த விடுகதை பணுவல், ஒரு சிறுகதை பணுவல்னால் என்னது? சிறுகதை பணுவல் ஒரு 3-4 பக்கத்தில் இருக்கும். சரி, அது முழுக்க மொழி சார்ந்த வடிவமாக அது இருக்கும், சிறுகதை பணுவல். ஆனால் ஒரு நாவல் பணுவல் அது தனியான ஒரு எழுத்து வடிவத்தில் எழுத்தில் பதிவு செய்யப்பட்ட பணுவல். ஆனால் இது முழுக்க வாய்மொழி பணுவல், நிகழ்த்துதல் பணுவல். ஆனால் இந்த நிகழ்த்துதல் பணுவல், இந்த விடுகதை அப்படிங்கிற ஒன்றை, விடுகதைக்கு என்று ஒரு வடிவம், ஒரு பணுவல், ஒரு டெக்ஸ்ட்டு எப்படி உருவாகிறது என்றால், இப்போ நான் சொன்ன ஒட்டுமொத்த இந்த எல்லாம் சேர்ந்தது தான் அந்த விடுகதை பணுவல் என்ற ஒன்று. அப்போது விடுகதை பணுவல் அப்படிங்கிற ஒன்று, நான் விடுகதையை எடுத்து புரியணுங்கிறதுக்காக விடுகதையை எடுத்துக்கொண்டு அதை நான் சொல்கிறேன். இப்போ விடுகதை பணுவல் என்ற ஒன்று எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒன்று. இதுவரைக்கும் அவர்களுக்கு இடையில் உரையாடல் நடந்துச்சு இல்லையா, மாமன் மச்சினனுக்கு இடையில உரையாடல் நடந்தது இல்லையா, அந்த உரையாடல் இது எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து தான் அந்த விடுகதை பணுவல் என்று நம்ம வந்து சொல்லுகிறோம். ஆக சாதாரணமாக ஒரு விடுகதையை எடுத்துக்கொண்டு அந்த விடுகதையுடைய மொழியை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய சொற்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதற்கு அர்த்தம் சொல்லி விளக்கக்கூடியது. இப்போ ஒரு பழமொழி என்று சொன்னால் கூட அந்த பழமொழியை வைத்துக்கொண்டு அந்த பழமொழியினுடைய சொற்களை வைத்துக்கொண்டு அதற்கு விளக்கம் தருவது, இது வந்து ஒரு வகையான டெக்ஸ்டுவல் ரீடிங். இந்த டெக்ஸ்டுவல் ரீடிங் அது பணுவல் வாசிப்பு அப்படிங்கிற ஒன்று தான். ஆனால் இங்கே நாட்டுப்புறவியல் தொடர்பான இதில் வாய்மொழி பணுவல்கள் தொடர்பான விஷயத்தில், வாய்மொழி பணுவல் மட்டுமல்ல, மற்ற எல்லா நாட்டுப்புற இதில் சடங்கு பணுவலாக இருந்தாலும் சரி, சடங்காக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கூத்து பணுவலாக இருந்தாலும் சரி, இது எல்லாவற்றையும் நாம் வந்து என்ன செய்ய முடியாது, ஒரு நாவலை வாசிப்பதைப் போல, ஒரு சிறுகதையை வாசிப்பதைப் போல வாசித்து அதற்கு பல வந்து அர்த்தங்களை சொல்வது, அதற்கு பல விளக்கங்களை சொல்வது, அது மாதிரியான இல்லாமல் இந்த வாசிப்பு அப்படிங்கிற ஒன்று, ஒரு கூத்தை பார்த்து அந்த கூத்து தொடர்பான விஷயங்களை வாசிப்பது என்பது அது ஒரு வகையான கூட்டு வாசிப்பாகத்தான் அங்கே இருக்கிறது, தவிர அது ஒரு தனிப்பட்ட வாசிப்பாக இருக்காது. இப்போது இன்றைய நிலையில் கூத்தை பார்க்கக்கூடியவர்கள் கூத்து பார்த்து விட்டு அதற்கு பிறகு பத்திரிகைகள்லாம் எழுதுகிறார்கள், அது வந்து ஒரு தனிப்பட்ட வாசிப்பாக இருக்கிறது. ஆனால் கூட்டு வாசிப்பு என்பது அந்த ஊர் மக்கள் சேர்ந்து வாசிக்கிறார்கள் இல்லையா, அந்த ஊர் மக்கள் சேர்ந்து பார்க்கிறார்கள், பார்த்து அதற்கு பிறகு அவர்கள் அந்த கூத்து தொடர்பான ஒரு புரிதலை உருவாக்கி கொள்கிறார்கள். அந்த கூத்து தொடர்பான சில உரையாடல்களை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கை சூழலில் தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கூத்தை அவர்கள் ஒரு வகையில் புரிந்து கொள்கிறார்கள். அது பிறகு அந்த புரிதலின் அடிப்படையில் மறுபடியும் அடுத்த வருஷம் அந்த கூத்து தொடர்ந்து நடக்கிறது. அப்போது இந்த கூட்டு வாசிப்பு இருப்பதனால தான் அந்த கூத்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு தொன்மம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த தொன்மத்தை வாசிக்கக்கூடியவர்கள், இப்போது சுடலை மாடன் தொன்மம் இருக்கிறது, அந்த தொன்மத்தை வாசிக்கக்கூடியவர்கள் அதை வந்து ஒரு கூட்டு வாசிப்புக்கு உட்படுத்துகிறார்கள்.
அது தனிப்பட்ட வாசிப்பு கிடையாது, அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வாசிக்கக்கூடிய ஒன்று. அந்த வாசிப்பில் அவர்கள் எதை புரிந்து கொள்கிறார்கள் என்ற ஒரு நிலை. ஆக அந்த நிலையில் அது தொன்மம் என்ற ஒன்று அங்கே ஒரு 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 நிகழ்த்துதலாக, அது ஒரு கணியான்கூத்து என்ற ஒரு நிகழ்த்துதலாக அது மாறுகிறது. ஆக சுடலைமாடன் தொன்மம் என்ற ஒன்று கணியான்கூத்து என்ற ஒரு நிகழ்த்துதலாக மாறுகிறது. கணியான்கூத்து என்ற அந்த அதுவும் தொன்மம் என்ற இந்த கதையும் சேர்ந்து சடங்காக உருவாகிறது. ஆக இங்கே ஒன்றுக்கொன்று தொடர்புடையத ஒன்றாக மாறுகிறது. இப்போது தொன்ம பணுவல் என்றால் என்ன? தொன்ம பணுவல் என்று ஒன்றை உருவாக்க முடியுமா என்று நம்ம பார்த்தால், தொன்ம பணுவல் அப்படிங்கிற ஒன்று ஒரு வகையில் அது தொன்மம், அது கதைப்பாடலாக மாறுகிறது. கதைப்பாடல் அது சடங்கு, அது கூத்தாக இருக்கிறது. கூத்து அது சடங்காக இருக்கிறது. அப்போது இது எல்லாம் சேர்ந்த ஒன்று தான் அந்த தொன்ம பணுவல். அல்லது ஒரு சுடலைமாடன் அந்த கூத்து அப்படிங்கிற ஒன்று, அதனுடைய பணுவல் என்ன என்று சொன்னால், தொன்மம், கதைப்பாடல், சுடலைமாடன் கூத்து, சடங்கு, இது எல்லாம் சேர்ந்தது தான் அதனுடைய அந்த கூத்தினுடைய பணுவல். ஆக இந்த பணுவல் ஆக்கம் அப்படிங்கிற ஒன்றை நாம் நாட்டுப்புற இல்லை புரிந்து கொள்வது அப்படிங்கிற ஒன்று இப்படி நிகழ்த்தல் சூழலில் தான், நிகழ்த்தல் வடிவமாக இருக்கும்போது தான் புரிந்து கொள்ள முடியும். நாம் அப்படித்தான் இதை பார்க்க வேண்டும். இலக்கியம் என்று, நாட்டுப்புற இலக்கியம் என்ற சொல்லை, வாய்மொழி இலக்கியம் என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது. வாய்மொழி நிகழ்த்துதல் என்று தான் பயன்படுத்த வேண்டும். இது இலக்கியம் என்ற சொல் பயன்பாடு என்பது அது பேராசிரியர் தொடர்ந்து அதற்கு பிறகு வரக்கூடிய இந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள், சிந்தனையாளர்கள், அவர்கள் எல்லாம் தொடர்ந்து உருவாக்கி வைத்த ஒன்று தான் இது ஃபோக் லிட்ரேச்சர் அல்லது ஓரல் லிட்ரேச்சர் அல்லது நாட்டுப்புற இலக்கியம், நாட்டார் இலக்கியம், வாய்மொழி இலக்கியம் என்று இலக்கியம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். இனிமேல் அது இங்கே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய தங்களுக்கு அந்த மாதிரியான இலக்கியம் தொடர்பாக வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டுமானால், இந்த வாய்மொழி இலக்கியம் என்று ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய, அதை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டுமானால், அப்போது அவர்கள் அதை யோசிக்க வேண்டும். அது வாய்மொழி இலக்கியம் இல்லை, அது வாய்மொழி நிகழ்த்துதல். இலக்கியம் என்பது ஒரு நிகழ்த்துதல் நீக்கம் செய்யப்பட்ட ஒரு வடிவம். வாய்மொழி நிகழ்த்துதல் என்பது அது நிகழ்த்துதலோடு தொடர்புடைய ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இத்தோடு என்னுடைய உரையை முடிக்கிறேன்.